உங்கள் குழந்தைங்க வந்து பீட்ரூட்லாம் சாப்பிடாம இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி ஜாம் ரெடி பண்ணி ப்ரெட் வாங்கி செஞ்சு கொடுங்க. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து இந்த தொலியெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து தொலி சீவி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவிக்கலாம். கழுவிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க அடுத்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து தேங்காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜாமுக்கு வந்து. அதனால் நம்ம வந்து ஒரு கரண்டி தேங்காய் ஊற்றிக்கலாம். நமக்கு வந்து நெய் ஊற்றினா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த ஜாமுக்கு வந்து நம்ம தேங்காய் ஊற்றி செஞ்சோம்னா நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயும் சூடாகிட்டு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சதை இதுக்குள்ளே தட்டிக்கலாம். பாருங்கள், அது தட்டியாச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதையும் இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா நல்லா கிண்டிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். நமக்கு வந்து பீட்ரூட் ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் நம்ம வந்து கொஞ்ச நேரம் இது தண்ணி மட்டும் நல்லா உரியிற அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா ரெடி ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம வந்து 50 கிராம் சீனி எடுத்து வச்சுக்கோம். அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். சீனி நல்லா கரையட்டும். கரைஞ்சி மறுபடியும் தண்ணியாகும். நம்ம அதுக்கப்புறம் கெட்டியானதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடியானாலும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு சுட சுட ஹெல்த்தியான ஜாம் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.